அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி ஒரு குட்டி தகவல். கவிஞர் கண்ணதாசன் எல்லாரும் அறிந்தவர் தான். ஆனால் அவருடைய தொடக்க வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய அந்த எழுத்துக்கான வாய்ப்புகளை தேடி வராரு சென்னைக்கு. காந்தி சிலை இருக்குது இல்லைங்களா, பீச்சுக்கிட்ட, அந்த இடத்துல தான் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்த நேரம் கொஞ்சம் இரவானதால் அந்த இடத்துல படுத்துட்டார். ஒரு சிலரை தேடி நாடி வந்திருக்கார். அங்கே படுத்துட்டார். படுக்கும் பொழுது அங்கே காவலர்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எழுந்துரு, அங்கேருந்து அவர் மண்ணடி போகணும். அங்கே போக்குவரத்தும் இல்லை, ஏன்னா இரவு நேரம்ன்றதால. அதனால் என்ன பண்ணாருன்னு பார்த்தா, அங்கேருந்து காவலர்கள் அவர் எழுப்பி, இங்கே யாருமே படக்கூடாது, எழுந்துருச்சு போன்னு சொல்லி விரட்டுறாங்க. ஒன்றுமே பண்ண முடியாத இதில் அந்த சூழலில் அங்கேருந்து நடந்து போகிறாரு. அப்படியே அடுத்த பொழுது என்னன்னு தெரியாது, அத்தகைய சூழலை தான் நடந்து போகிறார். அவர் மேலே அவர் வச்ச நம்பிக்கை, நம்ம வந்துடுவோம், வாழ்க்கையில் முன்னேறிடுவோம்னு சொல்லிட்டு சில ஆண்டுகள் கடந்து அதே இடத்துல அந்த காந்தி சிலை சொன்னோம் பார்த்தீங்களா, அதே இடத்துல ஜெமினி கணேசனை வச்சு சுமைத்தாங்கின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறாரு. எந்த இடத்துல வாழ்வாதாரமே இல்லாமல் நடந்து போனாரோ அதே இடத்துல அவருடைய 7 கார்கள், ஜெமினி கணேசன் சுமை தாங்கிய படத்தில் நடந்து வரா மாதிரி இருக்கும் சோகமாக. அதன் பின்னாடி அந்த சாலை தானே, அது கார்கள் போகிற மாதிரி சீன் வரும். அதில் 7 கார்கள் ஜெமினி கணேசனை கடந்து போது அந்த 7 கார்களுக்கும் சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். குறிப்பிட்ட சில ஆண்டுகள் மட்டும்தான் வித்தியாசம். எப்போ நம்மளை நம்பி ஒரு தொடங்கணும், ஒரு உத்தியோகத்தையோ இல்லை ஏதோ ஒன்று தொடங்கணுன்ட்டு நம்ம மேலே நம்ம முயற்சி வைக்கிறோமோ அப்போயே நம்ம ஜெயிச்சிருவோம். நம்ம நம்பிக்கை தான் நம்மளை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும். நன்றி.